இல்ல ரேவந்த், இப்போ நம்மளுக்கு வந்து கலைஞர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து கருணாநிதி சொல்லலாம். அவர வந்து அவதூறா பேசக்கூடாது. அவர வந்து நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது. அவருக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறோம். நம்ம கலைஞர் சொன்ன அவசியம் இல்ல. அவரு பேர வந்து நம்ம வந்து என்ன பேரோ அந்த பேர சொல்லலாம். ஓகேவா? கருணாநிதின்னு பேர சொல்லி சொல்லலாம். அவன் சொல்லணும். இப்போ அதே மாரி தான் திருமா அவர்கள நம்ம ரெஸ்பெக்ட்டா பேசுறோம். ஆனா, இந்த செயல்பாடெல்லாம் அவர வந்து இல்லப்பா, இழிவா பேச வைக்க நான் ட்ரை அவர்கிட்ட பண்ணாங்க. இல்ல ரேவந்துக்குலாம் தெரியும். ரேவந்துக்கு, அலெக்ஸுக்குலாம் தெரியும். நான் அவர்கிட்ட பர்சனலாவே பாத்தீங்கன்னா பேசிட்டுலாம் வந்திருக்கேன். ம், ஓகேவா? ம், அவரு ம். இது இன்னொன்னு அவர ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ எல்லாம் பண்ணியிருக்கேன். ப்ரோ, நீங்க இப்ப என்ன அவர் வந்து நெனைக்கிறீங்க? இல்ல அப்படி இருந்த திருமாக்கும், இப்ப இருந்த திருமாக்கும்? ஏங்க இப்ப இப்ப அவர் இருக்கிற விலகி திருமாவே போயிட்டாருங்க. காணோம். இப்ப இருக்கிற அதாங்க திருமாவே இப்ப காணோம். இப்ப இப்ப கூட்டணி கூட்டணி தர்மம் கிடையாது. ஓகேங்களா? அது கூட்டணி அதர்மத்துக்காக பாத்தீங்கன்னா இப்ப விலை போயிட்டாரு. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு இருக்கிறது விக்னேஷ், வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னு அவரோட பழைய பாஸ்ட் ஹிஸ்டரியிலேயே என்னது 2011 கூட்டணி சொல்லுங்க. 2011 ம். இது பேர் என்னது, டிஎம்கே திமுக, கூட தானே ஒரு அலைன்ஸ் வச்சிருந்தாரு. திமுக யார் யார் இருந்தாங்க? திமுக, இது பாமக, அதுக்கப்புறம் பாமக, பாத்தீங்கன்னா விசிக. விசிகா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாமக இருக்கிற கட்சிக்கு நான் எப்படி போவேன் நீங்க நினைச்சீங்க? ஆல்ரெடி போயிருக்க ஜி. அது மட்டும் கிடையாது, 2006 நினைக்கிறேன். ஓகேவா? அந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க துரத்தி விட்டாங்கன்னு சொல்றாரு. அதான் டிஎம்கேல இருந்து துரத்தி விட்டாங்கன்னு அவங்க சீட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? இது ஏடிஎம்கே கூட நின்று அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் கணிசமா பாத்தீங்கன்னா ஒரு சில சீட்டுங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே ஜெயிச்சு உடனே பாத்தீங்கன்னா டிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூட்டணி, அந்த மாதிரியும் பண்ணியிருக்காரு. இன்னொன்னு உங்களுக்கே தெரியல, இந்த இலங்கை பிரச்சனை, அந்த இவருக்குள்ள ராஜபக்சேக்குள்ள போய் கை குலுக்கிட்டுலாம் வந்தாரு. அது ஐயோ! எல்லாம் நீங்க ரொம்ப கை இதுவா குலுக்குனத இருந்துச்சு. விட்டீங்க. நீங்க டப்புன்னு ஈஸியா முடிச்சுட்டீங்க. அந்த காமெடி அவரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது தெரியும்ல? எல்லாரும் இருக்கும்போது திரும்ப ஆமா எங்க ஆமா. அப்படின்னு கேட்டு என்னங்க நீங்க? ம். சீம் அவர் கேட்டாரு. இல்ல இல்ல, அவர் ராஜபக்ஷ கேட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல, எனக்கு அந்த சீமா இந்த நாமக்கறி சாப்பிட்ட போர் கதை நடக்கும். ஞாபகம் வந்துச்சு. இல்ல இல்ல, போர் நடக்கும்போது இவர் இல்ல, ம். ஏன்னா அவரோட நெருங்கிய நண்பர் பிரபாகரன், மேதகு பிரபாகரன் அவரோட நெருங்கிய நண்பர் இவர் இருந்திருந்தா இவர் எனக்கு அப்படியே இந்த அதெல்லாம் சீமா இங்க இது நாமக்கறி சுட்ட மாதிரி இவர் ஒரு வடைய சுட்டு போயிட்டார். விடுங்க, எதுக்கு நம்ம அதை பத்தி பேசுவோன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுதாங்க. ஏங்க இங்க பிரச்சனை என்ன தருவாங்க? இல்லங்க, இங்க பிரச்சனை என்ன தருவாங்க மான்ஸ்டர்? இப்போ சீமானா நீங்க பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே வந்து நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ஒருத்தரை எதிர்க்கிறீங்கன்னா எதிர்த்துருங்க. அவரை வந்து எதிர்த்தா ஒரு கட்டமைப்பு, ஒரு பின்னாடி அவங்க ஒரு அப்பனா சொல்லணும், ஒரு ஜாதி வந்து கடிக்கணும், ஜாதியை கடிக்கணும்னு இல்ல இல்லப்பா, நினைக்கிறாங்க. ரேவந்த், ஜாதி இல்ல அவரு இல்ல. இல்ல இல்ல, நான் முடிச்சிடுறேன் விக்னேஷ், நான் முடிச்சிடுறேன் நான் ம், முடிச்சிடுறேன் நான் பாயிண்ட் ஃபுல்லா முடிச்சிடுறேன். கடிக்கிறேன்னு நினைச்சாங்க. அவரு ஒரு பொலிட்டிக்கல் லீடர். அவர் ஒரு கட்சியோட கூட்டணி தலைவர். அவ்வளவுதான், கூட்டணியில ஒரு தலைவர். இப்போ அவ்வளவுதான். நம்ம இல்ல. வந்து முடிச்சிட மான்ஸ்டர். மான்ஸ்டர் மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடுறேன். இது எப்படின்னா, நம்ம ஒரு ஒரு வாட்டியும் அவர் வந்து அவர் பண்ற தப்புகளையும் சரி, அவர் வந்து அவங்க மக்கள் வந்து மக்கள் அவரு இப்ப நான்லாம் அந்த ஆள் மேல ஒரு டைம்ல நம்பிட்டு தான் இருந்தேன். உண்மையாலுமே இவர் கிரேட், பயங்கரமா பண்றாரு அப்படின்ட்டு. பட் ஒரு பாயிண்ட் மேல ஓகே, இவரும் வந்து நம்ம சின்ன சின்ன தலைவர் சீமான் தான். சீமான் எப்படி ஏமாத்திட்டு இருக்காரு, இவரும் ஏமாந்த மட்டும் தான் செய்கிறாரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கலையோ, அதான் நெசம். இல்ல ரேவந்த், இது நான் 100% ஒத்துப்பேன். ஓகேவா? நான் வந்து இதுல வந்து நீ சொன்னதுல கருத்துல வந்து 1% கூட எனக்கு வந்து ஆப்போசிட் கருத்துலாம் கிடையாது. இது அப்படியே ஒரு சீமான் சீமான் மாதிரி ஆயிட்டு வர்றாரு. ஓகேவா? கம்ப்ளீட்டா அப்படிதான் இருக்கு எனக்கு பாக்குறப்போ. ஆகிட்டெல்லாம் இல்ல, ஹைட் வராருலாம் ஈகிட்ட இல்ல, வரல. முதல்ல இருந்தே வந்து முதல்ல இருந்தே அப்படிதான். அப்படிதான் அவரு. சந்தர்ப்பவாத அரசியல் தான் அவர் இல்ல ஆரம்பத்துல இருந்தே. ஓகேங்களா? இல்ல இல்ல, எப்படி சொல்றது ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ, என்னன்னா ஒரு விஷயம் இல்லங்க, ஒரு விஷயம். நான் சொல்றது என்ன தெரியுமா, மான்ஸ்டர் மான்ஸ்டர் நான் சொல்றது கிளியரா சொல்லிடுறேன். அதாவது திருமான் இப்ப என்ன பாக்குறாருன்னா, இது தளபதி ஃபேன்ஸுக்கும், அதாவது அவங்களோட இது என்ன சொல்ற, சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா தளபதியை சப்போர்ட் பண்ணிருப்பாங்கல்ல, இவங்க ரெண்டு தரப்புக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து சிண்டு முடிச்சுட பாக்குறாரு. ஓகேங்களா? பதிலுக்கு நம்ம பசங்க திரும்ப வச்சுட்டுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விஜயோட அனுதாபியாவே இருந்தாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதிலுக்கு வந்து நம்ம கட்சி அட்டாக் பண்ணுவாங்க. அந்த ஒரு மோடுக்கு தான் பாத்தீங்கன்னா இதோட மெயின் ஹெட் என்ன யாருன்னு பார்த்தா டிஎம்கே. ஓகேங்களா? ஸோ இதை தான் அவங்க பண்றாங்க. அவங்க பண்றதுக்கு, அவங்க காய் நகர்த்துறதுக்கு நம்மளும் பாத்தீங்கன்னா அது வந்து இது பண்றக்கூடாது. என்ன சொல்றது, அது வந்து நம்மளும் அது ஆடிடக்கூடாது. ஸோ அதுதான் நான் பாக்குறேன். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா ஆபாசம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சில பேரை வந்து அப்படியே தவிர்த்து புறம் தள்ளிட்டு போக வேண்டியதான். அந்த இடத்துல தான் அண்ணனும் இருக்காரு. சரி விட்டுடுங்க.
அதான் சொல்றாரு, அந்த ரெப்புடேஷனை காப்பாத்துறதும் அதை வந்து மலிவுபடுத்துறதும் அவர் கையில தான் இருக்கு. அது ஒரு டே டு டே லைஃப்ல அவர் பண்றது எல்லாமே அவர் ரெப்புடேஷன் அவரே வந்து குறைக்கிற மாதிரியே இருக்கு. அது நல்லதுக்கு இல்ல. அதை வந்து இல்ல அவர் தான் பாத்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, என்னைக்குமே வந்து ஒரு கட்சியுடைய தொண்டர்களையும் சரி மக்களையும் சரி ஏமாத்தணுன்ற அஜெண்டாவோட யார் இருந்தாலும் அவங்க அரசியல்வாதின்ற பேருக்கே வந்து உருட்டான ஆட்கள் கிடையாது. அது திருமாவளவன் உட்பட நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் பாமக மேட்டரை ஏன் இப்போ ரீசெண்டா கையில எடுத்தாருன்னா, 4 நாளைக்கு முன்னாடி ஜி.கே. மணி வந்து சட்டமன்றத்துல பேசியிருப்பாரு. அதாவது திமுக சப்போர்ட்டா அவ்வளவு நாள் இல்லாதவங்க திடீர்னு ராமதாஸும் அவர் பையன் இருக்காருல்ல, அவர் அன்புமணி. அன்புமணி இவங்க 2 பேரும் பிளவு, அன்புமணி, அவங்க 2 பேருக்கும் பிளவு வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஆளுக்கு ஒரு கூட்டணிக்கு போகணும்னா. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் போயிடலான்னு, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜேபி கூட போயிடலாம், சென்ட்ரல் நமக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருன்றது ஸ்டேட்டை பாக்குறாரு, அவர் வந்து சென்ட்ரல்ல பாக்குறாரு. ஸோ இந்த அஜெண்டா போன உடனே இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கட்சி வந்து ஹோல்டு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் எடுக்கிறாரு. ஸோ சட்டமன்றத்துல ஜி.கே. மணி என்னன்றாரு, இது மாதிரி பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது நிறைய தமிழ்நாட்டுல, ஏன் கலைஞரோட பேரை வைக்க கூடாது? 4 நாளைக்கு கூட அவர் தான் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கும்பகோணத்துல வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மு.க. ஸ்டாலின் அறிவிச்சாரு. ஸோ இந்த யார் ஒரு அந்த கட்டமைப்பு போன கும்பகோணத்துல உடனே ஏர்போர்ட் மணில வந்து பேசுறதுக்கு வந்தாரு, அது அந்த ஃபங்க்ஷனை சொல்றீங்களா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. கேளு. இந்த இந்த இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட வந்து விசிகாவை வந்து நகர்த்திட்டு பாமகவை கொண்டு வரலாம். ஏன்னா வந்து ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேவும் அண்ட் பிஜேபியோட இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரு என்ன சொல்றது மேல்தட்டு ஒரு அரசியல வந்து நம்ம செய்யணும்னா பாமக நம்ம உடனே இருந்தா நல்லா இருக்கும், திமுக நினைச்சிருக்கலாம். பாமகவும் வந்து இதுக்கு வந்து யாரு ஏன்னா மேல் அவங்க தட்டு வந்து யாரு எப்பவுமே கீழ் கடைசி தட்டு இதுல? இல்ல மேம் போக்கா தான் சொல்லுவேன், நான் உள்ள நான் சொல்ல பார்த்தேன். மாட்டேன். அது வேணாம், ரொம்ப இன்னர் போக கூடாது. அது நான் வந்து ரொம்ப டீசெண்டா பேசுறேன். இது என்ன விஷயம்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் பரோட்டாவை எப்போ வேணா திருப்பி போடுவாங்க. இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனே சரி, ஏடிஎம்கே கூட போற மாதிரி இருந்தவங்க வித்தின் நைட்ல பிஜேபி கூட திருப்பி போனாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு முக்கியம் என்னன்றது நம்ம உலக அறிஞ்ச அரசியல் தான், வந்து அவங்களுக்கு என்ன முக்கியன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்படி ஒரு தோட்டம் பெருசாகணும். இன்னைக்கு ரிப்பீட்டிவிட்டி வந்து இது இப்படி அமையலாம் தானே ஒரு வார்னிங் மாதிரி இவர் கொடுத்துருந்தா, நான் எப்படி பிஜேபி இருக்கிற பாமக கூட்டணியில இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் யாருக்கோ திருமாவளவன் கொடுக்குறாரு. ஆனா அதே நேரத்துல விஜயோட கூட்டணிக்கு நான் போகவும் மாட்டேன்ற மாதிரியான சமிக்கை கொடுக்குறாரு. இவருடைய சமிக்கையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷனை பத்தி எனக்கு கவலையா இல்லை, நீ எத்தனையோ கொடுக்குற நீ ஆளை நிறுத்திக்கிறேன், 10 கொடுக்குறேன், 2 ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை வந்து சென்ட்ரல்ல ஒரு பதவி வேறணும், நான் ஒரு எம்பியா இருக்கணும், நாளைக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணி வந்துருச்சுன்னா நான் அங்க ஒரு எம்பின்னு வந்து நின்னுக்கணும். அவ்வளவுதான் அவருடைய அரசியல் அஜெண்டாவை தவிர நீங்களும் நானும் பேசுற மாதிரி ஸ்டேட்ல அவருக்கு ஒரு கவனம் இருந்திருந்தா அவருடைய பிதட்டலான ஸ்பீச் இப்ப இருக்கவே இருக்காது. நான் கான்பிடண்டா சொல்றேன். அவருடைய நோக்கன்றது ஸ்டேட் எலெக்ஷன் கிடையவே கிடையாது. ஒன்லி அவரோட வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணணும் தான் அவர் விருப்பப்படுறாரு. அதுதான் அவருடைய அஜெண்டா. சோ அதை நோக்கி தான் அவர் எனக்கு ஒரு போயிட்டு கேள்வி, இருக்காரு. எதுவுமே நேஷனல் பாலிடிக்ஸ் அவருக்கு எதுக்கு? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏன்றதுல அவராவது அதிகாரம்ன்றது நம்ம கையில வர போறதில்ல. அதாவது அமைச்சரோ எதுவோ யாரும் கொடுக்க போறதில்ல. இருக்கக்கூடிய 2 கட்சியும் மாறி மாறி ஆகணும். தேர்ட் பார்ட்டியா நம்ம வந்து கொடுக்கறோன்றது அவருக்கு சொல்லல, எல்லாருக்குமா சொன்னது. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏங்க கொண்டு வரலாம்னு சொன்னது 34 இருங்க, அவர். 34 மினிஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போட்டாதான் ராஜ்யசபா சீட்டு. ஓகேவா? இவருக்கு முதல்ல 34 பேர் ஓட்டு போடுவானுங்களா? 34 பேர் ராஜ்யசபா சீட்டுக்கு போடுவாங்களா ஃபர்ஸ்ட்? அந்த அந்த இல்ல இப்ப அவர் அந்த எம்பி அந்த தான். கட்டமைப்பும் அந்த அந்த இதுவுமே ஜாதி அரசியலுமே திமுகல வலுவா இருக்கே. திருமாக்கு எப்படி ஓட்டு விழும் அந்த 34 ஓட்டு மினிஸ்டர்ஸ் ஓட்டு? இப்ப திருமாவளவன் எம்பியா இல்லையா இப்போ நாடாளுமன்றத்துல? நான் அதை தான் கேக்குறேன். இப்போ இந்த ஸ்டேட் அரசியலுக்கு சென்ட்ரல் அரசியல் பேசுறதுக்கு தான் நான் கேக்குறேன். இப்ப அவர் பேசுறது எல்லாமே சென்ட்ரல் அரசியலுக்கு தானான்னு கேக்குறேன். ஆமா, இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? எம்பியா தான் இருக்கிறாரு. அடுத்து 29 எலெக்ஷன் லோக்சபால எம்பியா இருக்காரு. நான் அதை வேணாம் சொல்ல, நெக்ஸ்ட் வேற எங்க ட்ரை பண்றாரு தான் கேக்குறேன். ஆல்ரெடி ஆயிட்டாரு, நீ சொன்னதை நான் அவர் அதை மட்டும் ட்ரை பண்றாரு. பதவி பிடிச்சி அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பாலிடிக்ஸ் தானே பேசுவாரு. அதாவது பாத்தீங்கன்னா சன் பரிவார், இது நாக்பூர், அதை பத்தி தானே பேசுவாரு. சொல்றேன் ஐயா, இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கொந்து எடுத்துக்குது. பைக் ஓட்டின்னு போன கைய வெட்டுறான். சரியா? நீ எனக்கு சரியா படிக்கிறன்னு ஒரு பையனை வச்சு வெட்டுறான்.
வேங்க வழியில மலத்தை கலந்துட்டு வந்து ஒரு பணத்தை எடுத்துன்னு போறத கூட 4 பேர் பார்க்க மாட்டேன் தடுத்துட்டு இருக்கான். நீ இங்க ஓட்டு வாங்கிட்டு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டு நீ பாட்டு நின்னுட்டு நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் உத்தம அப்படின்னு நீ காட்டிட்டு இருக்கேன்னா அதுதான் சொல்றேன். ஒரு தொண்டனையும் மக்களையும் ஏமாத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவரே கிடையாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நான் இல்ல திருமாவளவன் நான் ஒரே நிமிஷம் பாஸ், ஒரே நிமிஷம் இன்டரப்ட் பண்ணதுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் இவர் பண்றது இருக்கட்டும். முதல்ல நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது இந்த கும்பகோணத்துல ஒரு இது ஒண்ணு நடந்துச்சு, இந்த மாநாடு இவங்க பாமக ஒண்ணு நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல எத்தனை கொடி கம்பல திரும்ப புடுங்கினாங்க இவங்க, அந்த பாமக வந்து விசிகாவோட கொடி கம்பம் கொடி இது பண்ணது எல்லாமே. அது இவங்களால கேட்க முடிஞ்சுங்க. ஏங்க கூட்டணி கட்சியில என்ன சொல்றது, நியூஸை மாத்தி மாத்தி போட்டு திரும்ப திரும்ப தலித் பீப்புளே பார்த்தீங்கன்னா விக்டமா மாத்தி இது இவ்வளவு தூரம் கொலை கொத்து பண்ணிட்டு அதையே இவரால கேட்க முடியல. சும்மா வந்து அவரு என்ன சொல்ற கம்பி கட்டுற அரசியல் தாங்க பண்ணிருக்காரு. அவருக்கு இவ்வளவு அட்டென்ஷன் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் அதுதான் சொல்றேன். அவர் என்னைக்கோ வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்து மியூட் போட்டுட்டாரு சரிங்களா. ஒன்லி அவர் வந்து நேஷனாலிட்டி பாலிடிக்ஸ் அவர் எப்பயோ போயிட்டாரு. அப்படிப்பட்டவர் ஓப்பனாவே அறிவிச்சிடலாம். விசிகான்றது வந்து ஒரு தேசிய கட்சி அப்படின்னு நீங்க அறிவிச்சுட்டு நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க. இங்க வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். வேற எதுவுமே இல்ல. ஏமாத்திட்டாரு. ஏமாத்தாதீங்க, ஏமாத்திட்டாரு. அது ஏமாத்திட்டுதாங்க இருக்காரு. ஐயோ அது சீக்கிரம் புரிஞ்சுட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமே. ஏன்னா ஒரு சில கட்சிகள்லாம் இப்போ வரைக்கும் ஏமாத்திட்டாங்க. தம்பி பயிற்சி தோற்றா வென்றா அது மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஏன்னா அந்த அறிவு கொடுத்ததும் திருமாவளவன் தான். ஏமாத்துறான்றத நீ நல்லா புரிஞ்சுக்கின்ற அந்த அறிவு கொடுத்ததும் அவர் தான். இன்னைக்கு அந்த அறிவே அவருக்கு ஆபத்தாகி போடுச்சு. அதனால தான் அவர் புலம்பிட்டு இருக்கிறாரு. வர்ணம் பூசிய நடிகர்லாம் நம்பாதீங்க, நமக்கு லட்சியம் ஒண்ணு இருக்குதுன்றாரு. அது என்ன லட்சியம் தெரியல. இங்க இருக்கிறவனுக்கு உயிருக்கு நீங்க தண்ணி கொடுத்தா தானே சார் நீங்க அடுத்தவனை பார்க்க முடியும். ஸ்டேட் பாலிடிக்ஸே நீங்க கவனம் கொள்ளல. நீங்க சென்ட்ரல் பாலிடிக்ஸ் மட்டும் பேசினா தான் பிஜேபி காரெல்லாம் நீங்க தாண்ட வாடுறான். கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான். திருப்பரங்குன்ற மேட்டர்ல அவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்து வந்து சவால் விடுறான். ஆளுங்கட்சியால ஒண்ணும் பண்ண முடியல. நீங்களும் வாய்மூனி சாமியாரா இருக்கீங்க. கேட்டா கூட்டணி உறுதியா இருக்குன்றீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் வந்து சைலண்டா இருக்கணும்ல. மக்களோட தீர்ப்புன்றது 26ல பார்க்க போறீங்க. இந்த சவுக்கடின்றது வந்து ஒரு கட்சியோட நின்ற திமுகன்ற ஒரு கட்சிக்கு மட்டும் இல்ல. இவர் வந்து இம்பாக்ட்ன்றது பல கட்சிகள் இருக்குது வந்து அது வந்து கம்யூனிஸ்ட்வாதிகளா இருக்கட்டும், இவருக்கா இருக்கட்டும், அவங்க வந்து திமுக கூட வந்து கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட பிம்பத்துலதான் பொய் அரசியல நிக்க போறாங்கன்னா 26ல அடின்றது பலமான அடியா எழுதும். அன்னைக்கு இது சின்ன சாம்பிள் தான் இந்த கோவையில் நடைபெற்ற இந்த 2 நாள்ல வந்து அந்த ஆர்கனைஸ் ஆன மக்களோட கூட்டம். அதுதான் அவங்களுக்கு வந்து அது உணர்த்தும். இனிமே அந்த புலம்பல்களும் இல்ல அதிகமாகும். முதல்ல இவங்க நம்மளை இந்த பத்தியான மக்கள் ஒரு மேல இருக்க தப்பு கணக்கு, தப்பான எண்ணங்களும் தப்பான அந்த அந்த கணக்குமே இந்த இந்த எலெக்ஷன் 26ல வந்து இவங்களுக்கு பெரிய பாடமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. ஏன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல்ல உட்காந்து தைரியமா தில்லா அது ஒரு ஜேர்னலிஸ்டே வந்து அது அவங்க பேசும்போது சைலண்டாவும் கேட்டுக்கிட்டு அப்படிதான் பண்ணுவாங்களா, அப்படிதானே அப்படின்ற மாதிரி காசு இருக்கு திமுக கிட்ட பலம் இருக்கு. என்ன பலம் இருக்குன்னு கேட்டா அவங்க கிட்ட பண பலம் இருக்குன்றான். ஓப்பனா சொல்றான். அத வந்து உனக்கு என்னமோ என்ன சொல்றதுன்னா, அரசியலுக்கு பேம்ப்ளெட் குடுக்குற மாரி காச குடுக்குறத வந்து அவ்ளோ நியாயப்படுத்தி பேசுறாய்ங்க. டெய்லி டிபேட் ஷோஸ்ல. திமுகவுக்கு வந்து, "சார் அவங்க கிட்ட இல்லாத காசா சார் அவங்க பாக்க" அப்படின்றானுங்க. எல்லாம் ஓப்பனா பேசுறானுங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? தமிழக மக்கள வந்து இவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தனமா யோசிச்சுட்டு இருக்கானுங்க அப்பன்னா. காசு குடுத்தா நாங்கலாம் ஓட்டு போட்டுற என்ன மாடா, ஆடா நாங்கலாம்? ஆ? அத வந்து டிவி டிபேட் சேனல்லயே உட்காந்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் யார் குடுத்தா? இப்படி பேசினா இந்த மாதிரி நடந்ததுன்னா கேஸ் ஃபைல் பண்ணணும். அதுக்கேத்த ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி நடந்தா ஓகே ஃபைன் பண்ணலாம். இவனுங்க குடுக்கறத நியாயப்படுத்தி பேசி, அத வந்து நியூஸ் சேனல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காய்ங்க. தெல்லா தைரியமா. முதல்ல இதுக்கே இவங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் இவங்களுக்கு செருப்படி குடுக்கணும். இந்த எலக்ஷன் ரிசல்ட்ல. இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, "உனக்கு இருக்கு மவனேன்றது தான். நீ வா அப்புறம் இருக்கு உனக்கு 26ல இருக்கு." இதுதான் காட்டணும் இவங்களுக்கெல்லாம். என்ன யாரும் பேசலையா? இல்ல எப்படி? வீட்ல இருக்கீங்க? ஹலோ. கேக்குது ப்ரோ.
ஸோ இன்னைக்கு நம்ம இங்கே ஸ்பேசஸில் யாராவது இருந்தவங்க இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாரு. டைட்டில் என்னன்னா தமிழக அரசியலில் சாரி தாவேகா அச்சுறுத்தலா. அது யாராவது ஜாயின் பண்ணீங்களா? இல்ல இல்ல முதல்ல டைட்டில் பார்த்தேன் ஜேர்னலிஸ்டா புரோக்கரான்னு பார்க்கலாம். யாரு ப்ரோ நேம் சொல்லுங்க. ப்ரோ டைட்டில் டக்குன்னு பார்த்தேன் எடுத்து ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன் ப்ரோ. கொஸ்டினே நீ கொஸ்டினே முடிக்க விட மாட்டேன்ற ப்ரோ போ. அதாவது இந்த டிஸ்கஷன் அந்த ஸ்பேசஸ்ல ரொம்ப நியூட்ரலா ஆரம்பிச்சது ப்ரோ. அதாவது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அதில் இருந்ததெல்லாம் பாதி பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே டிஎம்கேவுடைய ஐடி செல்லேருந்து வந்த ஆட்கள் தான். அட்லீஸ்ட் ஒரு 70% அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் ஆன கட்சியை நீங்கள் எப்படி இவ்வளோ கேள்வி கேட்கலாம், ஏன்னா நீ இது கேட்குறது சரியான இதா, ஏன்னா போன வருஷம் வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்து தாக்குற இல்லாட்டின்னா விமர்சனம் செய்கிற அதே பையன்தான் உங்கள் வீட்டு பையன்தான் போன வருஷம் உங்களுக்கு ஓட்டு போட்டான். அப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்க, நீங்கள் இந்த வருஷம் மட்டும் ஏன் இப்படி தாக்குறீங்க? நான் இதெல்லாம் நரேட்டிவ் செட் பண்ணி ஆரம்பிக்கும் போது நான் ஓரளவுக்கு நினச்சிட்டேன், யார் அது ஒரு 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 ஜெர்னலிஸ்டாக இருந்திருக்காரு, ரொம்ப நியூட்ரலாக ஸ்பேஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. நான் அவர் டிஎம்கே காரன் பேசுகிறதெல்லாம் ஒன்றுத்துக்கு கேள்வி கேட்குறாரு, அவங்களும் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. நானும் சரி நியூட்ரலாக இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். கடைசியில் அப்படியே அந்த அந்த கால் அவர் கொண்டு போன விதம் மீடியாவை எந்த அளவுக்கு டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான், இல்லாட்டினா இன்றைக்கி இருக்க ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ பெரிய டிஎம்கே சொம்பா இருக்காங்கன்றதுக்கு செம கிளாசிக் எக்ஸாம்பிள் ப்ரோ, கல்ட் எக்ஸாம்பிள் இது. ஏன்னா கொஞ்சம் நம்ம சுதாரிக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம உண்மையிலே ஜேர்னலிஸ்ட்லாம் கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு, 1-2 நல்லவங்க இருக்காங்கன்னு போல இருக்குன்னு நம்மளுக்கு தோணி இருக்கும். அவன் அப்படியே பேசிட்டு போயிட்டு சீரியஸாக சொல்கிறேன் ப்ரோ, நான் ஃபஸ்ட்டு நான் உண்மையிலே நான் எப்பயுமே ரொம்ப ஜாயின் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம் பார்த்தேன்னா. அது சும்மா போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிட்டு உண்மையிலே நல்லா இருக்குடா சரி நம்ம ஐடியில ஜாயின் பண்ணுன்ட்டு ஜாயின் பண்ணிட்டேன். கடைசியில் அவர் அந்த மீட்டிங் எப்படி கொண்டு போனாருன்னா, அவர் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, அது எனக்கு தெரிஞ்ச டிஎம்கேவுடைய ஐடி செல்லில் வந்து ஏதோ ஒரு சோர்வு காணப்படுது போல இருக்கு. என்ன இந்த அஜித் விஜயா இல்லை டிஎம்கேவா, ஸோ அஜித் ரசிகர்களே நிறைய பேர் அதில் இருக்கிறாங்களா, அது என்ன அஜெண்டான்றது நமக்கு தெரில. பட் அவர் வந்து கன்க்ளூஷன் எப்படி தெரியுமா அந்த மீட்டிங்கை கொண்டு வந்து முடிச்சாரு, நீ வந்து எப்படி தாவேக்காவதை பண்ணுற, அவர் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கன்க்ளூஷன் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த பசங்க வந்து நம்ம ஏன் தாவேக்காவை எதிர்க்கணும், தாவேக்காவை நம்ம ஏன் வளர விடக்கூடாது, தாவேக்காவை நம்ம எதற்கு வந்து நம்ம நம்ம இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து அவங்கள வளர விடக்கூடாது அப்படின்றது ஜஸ்டிஃபை பண்ணும்போது அவர் ரொம்ப ஆனந்தப்படுறாரு. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், ஒரு வருஷம்தான் நாங்கள் வந்து அம்பேத்கர் கருத்துக்கள்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகல, அம்பேத்கர்னு சொல்கிறாங்களே ஒழிய சொல்கிறது வந்து ஒரு 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 ஏதோ பின்னாடி ஒரு அஜெண்டா ஹிடனாக இருக்க மாதிரி பேசுகிறாங்க. கண்டிப்பாக அவர் முடிச்ச கன்க்ளூஷன் என்னன்னா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் பேசின விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சரியான விஷயங்கள். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் டிஎம்கே தாவேகா தோழர்களை வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும். ஏன்னா எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேறு கொடுத்தான் ஒருத்தன். அவன் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தான்னா, இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்கான், அந்த பொண்ணு வந்து விஜய் ரசிகரா, அது விஜய் ரசிகர்ன்றதுனால இவனும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான்னா, அது போடா நான் எனக்கு பெரியாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது எங்கள் தளபதி தான். நான் அதனால தான் எனக்கு தளபதி பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், சரிம்மா உனக்கு பிடிச்சிருக்கு ஓகே, ஆனால் நீ பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்றத படி, ஏன்னா பெரியார் உள்ள கருத்துக்கள் என்னன்றது நல்லா உள்வாங்கன்னா ஏன் திராவிட கட்சி முக்கியம் அப்படின்ற புரிதலுக்கு அவங்க வந்துருவாங்க. அதான் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வந்து எவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கு, இவங்களுடைய மொத்த ஆன்லைனுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குன்னா, நம்மளை வந்து ஹண்டர்ஸ் மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிஎம்கேல இருக்கணும் நம்மளை ஹண்டர்ஸ் மாதிரி தேடி தர்றான். தாவே கலந்து எவன்டா சிக்குவான், எவன்டா எங்கடா இருக்கான் அப்படின்ட்டு ஒரு கும்பலே சுத்திக்கிட்டு இருக்கு ப்ரோ. இவங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கானுங்க ப்ரோ. எக்ஸாக்ட்லி. இந்த இன்டெலெக்சுவல் சொல்லி பேசுறவன் இந்த தவுட்டு தற்குறிஸ் நிறைய பேர் இருக்கானுங்க. இந்த ஜேர்னலிஸ்ட்னு நேம் போட்டுக்கிட்டு நான் தான் நம்ம இது நீங்க இங்க வந்து ஜேர்னலிஸ்ட்னு போடும்போது நான் தான் சொன்னேன், எப்படி டிபேட் ஷோல நான் வந்து
அரசியல்வாதியா உட்காந்து திமுக அரசியல்வாதியா பேசுறதுக்கு பதிலா அங்க செய்தியாளர்னு உட்காந்து பேசுவோம், பாத்திருக்கீங்களா? கரெக்ட். அவங்க தான் இவங்க எல்லாம். இவங்க எல்லாருமே அதேதான். இல்ல See, இந்த அவுட் ஆஃப் ஃபார்ம்ல ஹலோ, எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? ஹலோ, கேக்குது அவரு இந்த மான்ஸ்டர் ப்ரோ லிசனர் போயிட்டாரா இல்ல? இருக்காரு. ஸோ அப்புறம் என்ன இந்த இல்ல உதயநிதி கூட்டத்தை பாத்தீங்களா? ஐயோ ஐயோ, ஆனா மொரட்டு கம்பேரிசன் ப்ரோ. இன்னைக்கு ஃபுல் டே அவங்க வந்து இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கன்சிஸ்டண்டா எங்கேயுமே டிஎம்கேல ஸ்பேஸ் போட்டிருப்பானான்றது தெரியல. ஏன்னா இன்னைக்கு முழு நேரமும் போட்டு உட்காந்துட்டு அவன் புலம்பிட்டு என்ன அவன். ஆனா அதான் இதுக்கு ஒண்ணு சொல்லுவானுங்க தெரியுமா, சன்னி லியோனுக்கு கூட்டம் வந்துச்சு, ஏன் உனக்கு வரல? அந்த டெம்ப்ளேட்டை தூக்கி அங்க போட்டாங்க எவனோ ஒருத்தன். ஏய் என்னப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் தான் கூட்டம் வரும் இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட் பேக். நம்ம மான்ஸ்டர் ப்ரோ சொன்ன மாதிரி அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ற அந்த டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க டிஎம்கேல. இன்னைக்கு அவன் பேசும்போது எவ்வளவு வன்மம் தெரியுமா? எப்பா நான் சொன்னேன், டே இவ்வளவு வன்மத்துக்கு என்னடா ரீசன் உங்களுக்கு? அதாவது இன்டெலெக்சுவல் மாதிரி இருக்கான், சமூக நீதி பேசுறான். ஆனா அந்த சமூக நீதியை வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். நீங்க நம்ம பசங்களே 2-3 பேர் அந்த அந்த ஸ்பேசஸ்ல எல்லாம் போய் பேசினாங்க. அவன் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பேசினானா, இவன் சமூக நீதி பேசுறான். இவன் அவன் அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்றான். இவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றான். இவன் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வச்சு ஒரு கேள்வி கேட்கறான், அந்த பையன் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்குள்ள ஒரு பதில சொல்றான். அங்க வந்து அவன் சமூக நீதியை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான். இந்த பையன் சமூக நீதி ஒரு கேள்வி கேட்கறான். நீ ஏன் அந்த பிரச்சனை பண்ணீங்க, நீ ஏன் ஜாதியை ஒழிக்கல, நீ ஏன் கரப்ஷன் வச்சிருக்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அங்க வந்து ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்றான். நம்ம பசங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அங்க. அது 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 அதுவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னு 17-18 வயசு பசங்க. அவனை போய் இவன் வந்து ப்ரெஷர் போட 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 அவன் ஈஸியா ட்ரிகர் ஆயிடுறான். அவன்லாம் ஒரு ஹாட் பால் மாதிரி. அவனெல்லாம் நீ போய் சும்மா உன் சௌரியத்துக்கு மாதிரி நீ நக்கல் அடிச்சுட்டு வச்சுக்க, அவன் போடாம மயிறு அப்படின்ட்டு போயிடுவான். சாரி ப்ரோ, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், யாரும் குறிப்பிட்டு சொல்லல. அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டு போயிடுவான். அவனுக்கு அவ்வளவுதான் டாலரன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு 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 பீப்புள் கிட்ட, ஒரு பசங்க கிட்ட உனக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் பேசணுன்றதும் தெரியல. என்ன உன்னோட இன்டெலெக்சுவல் பிரெயின் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, ஒருத்தன் வளர்ந்து வரவனுக்கு நீ என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன் அன்னைக்கு காமராஜர் வந்து அண்ணா ஜெயிச்சு வரும்போது என்ன சொன்னாரு? இப்போதைக்கு அவர்களை விமர்சனம் செய்யாதீங்க, இப்பதான் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும், ஒரு 6 மாசமோ என்னமோ வரைக்கும் விமர்சனம் பண்ணக்கூடாது. இந்தா அப்படிப்பட்ட கட்சியில இருந்தாலும் வந்தீங்க, இங்க 1 வருஷம் ஆன கட்சியில நீ வந்து அவன் என்னென்னமோ கேட்கறாங்க. உன் கட்சிக்கு பைலா இருக்கா? உன் பைலா என்ன சொல்லுது? உன் பைலா அப்படிதான் நீ வந்து உன் மினிஸ்டர் செலக்ட் பண்ணிருக்கமே, உன் தலைவர் செலக்ட் பண்ணிருக்கியா, அதை பண்ணிருக்கியா, இதை பண்ணிருக்கியா? ஸோ நம்ம வந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். இல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா நம்ம கட்சி உறுப்பினா இருக்கிறவன் இது தெரிஞ்சுக்கிறது அத்தியாவசியம். ஒரு கட்சி வந்து ஒரு விஜயண்ணா காண்டி அதுல போய் சேர்றவனுக்கு இது வந்து அத்தியாவசியம் இல்லாத ஒரு விஷயம். அவனுக்கு தேவை என்ன? ஒரு நல்ல தலைவர் வேணும். நம்ம நாட்டை வந்து ஊழலற்ற ஒரு தலைவர், ஒரு 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 நம்ம மக்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு தலைவர் வேணும். ஊழல் செய்யாத ஒரு தலைவர் வேணும். நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு ஒரு தலைவர் வேணும். ஏன்னா மக்களை புரிஞ்சுக்கிற ஒரு தலைவர் வேணும். இது மட்டும் தான் அவனோட அப்ஜெக்டிவா இருக்க போகுது. அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு உனக்கு பைலா தெரியுமா, உன் கட்சியில அது அந்த அந்த சட்டம் என்ன சொல்லுது, இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்ற போது அவன் அவன் அவனால பேச முடியல. அவனுக்கு எப்படி தெரியும் அது? அவன் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட போய் நீ வந்து ஒரு கேள்வி கேட்டேன்னா உன் கட்சியில என்ன பயிலா இருக்குன்னா அவன் எடுத்து கடன் போட்டுட்டு போயிட போறான். ஒரு ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல உட்காந்து பேசுறவன்ட்ட வந்து நீ இவ்வளவு கேள்வி கேட்டேன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஸோ நம்மெல்லாம் யாரெல்லாம் நீங்க அது டிஎம்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருக்காங்க. ஆன்லைன்ல ஒருத்தன் வந்தானா நீ இதெல்லாம் அவன்கிட்ட கேளு, நீ அவன் ஸ்பேசஸ்ல போய் சேராத, அவனை உன் ஸ்பேசஸ்க்கு கூட்டிட்டு வா. ஏன்னா கூட்டிட்டு வந்து அதுவும் அந்த பையன் பதில் சொல்ல வர்றான், வரும்போது மியூட் போட்டுறாங்க. அவன் அவன் சொல்ல அது சொல்ல வர விடுறது இல்ல. சொல்லுங்க. அது எப்பயுமே இவங்க பண்ற இதுதானே ப்ரோ. எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு பேச தெரியலன்னா ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது, இழிவா பேசுறது,
இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கை வந்த கலை. அப்படியே நம்ம பாயிண்டா பேசினா மியூட் போடுறது. ஓகேவா? கரெக்ட் தான் தான் அறிவாளி, மத்தவங்களை யாரும் அறிவாளின்னு சொல்லக்கூடாதுன்றத இப்படிதான் ப்ரூவ் பண்ணுவானுங்க. ப்ரோ. அவன் கன்ஃபியூஸ் பண்ணி விடுறான் ப்ரோ. அறிவாளியா பேசிட்டா பிரச்சனை இல்லை, நம்ம டேக்கிள் பண்ணிடலாம். ஏன்னா நானும் நம்ம நிறைய பேரை பார்த்துட்டேன் ப்ரோ. நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்ன சமூக நீதி அழகா பேசுறாங்க. ஏன்னா நம்ம கட்சியோடைய கட்டமைப்பை பத்தி அழகா பேசுறாங்க. நம்ம கொள்கை தலைவர்களுடைய கொள்கைகளை அழகா பேசுறாங்க. எல்லாமே தெரியுது. இவன்கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட ஒரு புக்கிஷ் பாலிடிக்ஸ் இருக்கு. அது 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 அவன் என்னன்னாலும் அவன் 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 வந்து அவன் அவன் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 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 இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஹிந்துத்துவாவை எப்படி ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் மண்டலையும் ஊத்தி கழுவி வச்சிருக்கானோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு டிஎம்கே வந்து அந்த அந்த கொள்கை சரியா தவறா, ஏன்னா அதெல்லாம் நீ வந்து அதுல என்ன நடந்திருக்கு, நம்ம கட்சியை பெரியார் எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கு, பெரியார் நம்மள எந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்திருக்காரு, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஆனா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் அந்த நரேட்டிவ்க்குள்ளேயே மூழ்கிட்டான். ஆர்எஸ்எஸ்க்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் டிஎம்கேவுக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க. ரெண்டும் ஒன்று தான். அவன் வந்து ஹிந்துவத்துவா கல்வி மண்டையில் ஊத்துறான். இவன் இங்கே வந்து பெரியாரிசம தப்பு தப்பாக கற்றுக் கொடுத்து அதாவது தான் சுயநலத்துக்காண்டி ஒரு கட்சி பவரில் இருக்கணும், நம்ம பவரை அனுபவிக்கணும், நம்ம குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாது, நமக்கு ஒரு கட்டமைப்பு வேணுன்றதை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் கிரியேட் ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணிடுறான் ஃப்ரண்ட் லெவலில். அவன் என்ன பண்ணுறான், நீ வந்து சமூக நீதி பேசுனேன்னா, பெரியாரை பத்தி பேசுனேன்னா, அதை பத்தி மட்டும் பேசு. அந்த பசங்க பதில் சொல்றாங்க. அவன் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா ஓட் பேங்க் ரிலேட்டடான பாலிடிக்ஸோட அஜெண்டா, அதுல இருக்க இன்புட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே வேற வேற. ஏன்னா ஒரு 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 கொள்கையை பேசும்போது அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் வேற வேற. அந்த பையன் சிம்பிளா கேட்டாங்க, நீ வந்து இவ்வளோ சமூக நீதி பேசுறேல்ல, நீ ஓட்டுக்கு காசு கொடுத்தல நீ ஜெயிச்ச. அவனோட வாதம் சிம்பிள், நீ காசுக்கு ஓட்டு கொடுக்காமையா ஜெயிச்ச? இல்லன்றிருப்பானுங்களே. இல்லண்டா, இல்லவே இல்ல. தெரியும். அவன் அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணான்னா, அப்ப நீங்க நீ எலெக்ஷன் கமிஷனே காசு வாங்குதுன்னு சொல்றியான்ட்டு அந்த பையனை குழப்பி விடுறான். இல்ல நீங்க எம்.கே. ஸ்டாலின் மேல சத்தியம் பண்ணி கேட்டாலும் அப்படிதான் பண்ணிட்டு இல்லன்னுவானுங்க. அது எவ்வளவு பண்ணுவானுங்க. நீங்க ஏன் அப்படி இத சொல்றேன்னு தெரியுங்களா? காலங்காலமா பண்றானுங்க. அதை நியாயப்படுத்தியும் பேசுறானுங்க. நியூஸஸ்ல சேனல்ஸ்ல எல்லாம் வந்து திமுக கிடையாது, எப்படி ஜெயிப்பாங்க திமுக அதிமுகனா பணம் பலம் அதிகமா இருக்கு அப்படின்னு. இந்த நரேட்டிவ்ஸை இவனுங்க என்னைக்கு மாத்த போறானுங்கன்னே தெரியல. இந்த 26ல தான் இவனுங்க வாங்குவானுங்க. இந்த காசு கொடுத்தா ஓட்டு விழுன்னு மக்களை வந்து இவங்க கேவலமான ஒரு பார்வையை பாக்குறானுங்களே. 26ல இருக்கு இவனுங்களுக்கு மொத்தமா. ஓகேவா? சுயமரியாதைன்றது இந்த தமிழக மக்களுக்கு எவ்வளவு இருக்குன்றதே இந்த 26ல பாப்பானுங்க. கேவலமான ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே வந்து மக்களிடம் வந்து நம்ம திணிக்க கூடாதுன்னுவாங்கல்ல. அதுல மெயினா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி கட்சிகளே திணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தீகா பேசட்டும். பெரியாரை வந்து பயங்கரமா நான் என்ன சொல்றேன்னா, பெரியாரை பத்தி பேச தப்புல. ஆனா பெரியார் கொள்கையை நீ ஃபாலோ பண்றியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேத்து கட்சி தொடங்கினவன் எல்லாம் திமுக ஒழியணும்னு எதிர்பார்க்கறான். அதான் ப்ரோ. அந்த பையனுடைய வாதம் என்னன்னா, நீங்க எல்லாம் இவ்வளோ பேசுறீங்க, அந்த 234 எம்எல்ஏக்கும் இதே அளவு அறிவு இருக்கா? ஏன்னா இன்னைக்கு அவன் தான் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ். சட்டசபை 234 தப்பா சொல்றீங்க. அவங்க என்னமோ எல்லாத்துலயும் ஜெயிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்க. சரி இல்ல ப்ரோ, ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கோங்களேன். இந்த தத்திகளையும் சேர்த்துக்கோங்க, அந்த தத்திகளையும் சேர்த்துக்கோங்க. எல்லா தத்தியும் ஒரு தத்தி தான். இப்ப நீங்க அந்த 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 எலெக்ட் ஆகி போன பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் இன்னைக்கு அந்த பெரியார் கொள்கையில எந்த அளவுக்கு வச்சிருக்கான்? அவனுக்கு நீ சொல்ற விஷயங்கள்லாம் முதல்ல அவனுக்கு தெரியுமா? அவன் அழகா கேள்வி கேட்கறாங்க, உடனே அந்த டாபிக் அங்கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணி விட்டுறான். அவனையே போட்டு டார்ச்சர் பண்ணி அவன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வெறுத்துறான். போட மயிறு அப்படின்னு ஒரு அப்யூசிவா ஒரு வார்த்தையை விட்டுறான். அதான் சொல்றேனே, அவன் சின்ன பையன். அவன் எவ்வளவு நேரம் தான் டாலரேட் பண்ணுவான் உன்னுடைய இத? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டாக்டிக்கலா லெவல்ல ப்ளே பண்றாங்க பிரஸ்ஸா இருக்கட்டும். நான் வந்து இப்பயும் இங்க சொல்றேன், இங்க இருக்க லிசனர்ஸ்ல இருக்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. நான் அதை மட்டும் சொல்றேன், ஒன்று மட்டும் சொல்றேன். டிஎம்கே ஸ்பேஸ்க்கு போய் கரெக்டா நியாயமா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு போகாது. அது நாங்க நடக்க போறதும் கிடையாது. ஓகேவா? அப்படி மட்டும் நீ நினைச்சிட்டீங்கன்னா அது நடக்க போறது கிடையாது. தயவு செஞ்சு நீ ஏமாந்து போய் அங்க போய் பேசி நியாயமா பேசலாம், கருத்தா பேசலாம்னு பேசி நீ தான் ட்ரிகர் ஆகி, நீ தான் வார்த்தைகளை விட்டு, நீ தான் தாவேக்கனா இப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேஷனை கொண்டு வந்து நிக்குவானுங்க. தயவு செஞ்சு அந்த அவன் நம்பர் இருக்குதா?
சொல்லு. அலெக்ஸ் ப்ரோ உங்க நெட்ல ஏதோ அது ப்ராப்ளம் அது நினைக்கிறேன். அது பிரேக் ஆகுது. என் வாய்ஸ் பிரேக் ஆதா? இல்ல அலெக்ஸுக்கு ஆமாமா அலெக்ஸ் பக் லைட்டா ஆச்சு. வாங்க. ஸோ அந்த மாதிரி குரோம்ல இங்க பேசணும்னு ஆன் நினைச்சு நியாயமா கேக்குது அலெக்ஸ், பண்ணு. நியாயமா பேசணும்னு நினைச்சு மேல ஏறி நீங்க போய் கருத்தா பேசலாம், இல்ல கேள்வி கேட்டா அவனுக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சு தயவு செஞ்சு பேசணும்னு நினைச்சா தயவு செஞ்சு சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்பான், இல்ல திட்டுவானுங்க. ட்ரிகர் பண்ணு. இது நடக்காது, அது அங்க போகாத. உனக்கு கெத்தா நீ போய் பேசணும், கெத்தா போல்டா பேசுவ, அவங்கள டாமினேட் பண்ணுவ அப்படின்னு நினைச்சினா ஸ்பேஸ் போட்டு உன்னை யாரு உனக்கு பேசணுமோ அவனை நீ டேக் பண்ணி கூப்பிடு. டேக் என்ன போட்டு கேட்டா அவனுங்க ஆட்சி சரிதுன்னு தப்போமே, அப்ப அவனுக்கு ஸ்பேஸே போட மாட்டானுங்க. நான் யோசிச்சேன் இப்பதான், இல்ல அப்ப போய் பேசலாம்னு பார்த்தா தெரியல. அலெக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டேக் வார்னு ஒன்று போட்டு காமெடி பண்ணியிருந்தாங்க பாத்தியா? பிஜேபி வாஸ் ஏடிஎம்கே கெட் அவுட் மோடின்னு இவங்க போட்டதுக்கு இவங்க கெட் அவுட் ஸ்டாலின் போட்டானுங்க அப்படின்னு இவனுக்கு வந்து 1 மில்லியன் அதான் சொல்றது, அந்த 1 மில்லியன் ஏதோ நாங்க இங்க கணக்கு இலக்குன்னு சொல்லிட்டு பிஜேபி பண்ணானுங்க. சரி அவனுக்கு பாட்டு வச்சுதான் பண்ணானுங்க. அன்னைக்கு நைட்டு டிஎம்கே ஒரு ஸ்பேஸ் போடல, ஒருத்தன் ஸ்பேஸ் போடல. நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு வந்து இதுதான் ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க தெரியுமா? நீ தோத்தாலும் நின்னு பேசணும்னு வாங்க தெரியுமா? அது கூட இல்ல உனக்கு. டேக் தான்டா போட்டான், அதுக்கு பயந்து ஸ்பேஸ் போடாம இருந்தீங்க நைட்டு ஃபுல்லா. இல்ல உதயநிதி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுவாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதயநிதிக்கு முதல்ல பைலானா என்ன தெரியுமா? உதயநிதிக்கு முதல்ல லானா என்ன தெரியுமா? என்னங்க பைலாவை யார்கிட்டங்க கேட்கணும்? எனக்கு அதுதாங்க அந்த அடிப்படை. அவருக்கு தெரிஞ்ச ஒரே லா எனக்கு தெரியும், அந்த லா கீழ இருக்கவங்களும் சிரிச்சுன்னு இருப்பானுங்க. அந்த லா என்ன லா? எனக்கும் தெரியும். சாமி படத்துல இப்படிப்பட்டவரை அந்த வந்து சொல்லியிருப்பான். அதான் அலெக்ஸ், இப்படிப்பட்டவரை துணை முதலமைச்சரா ஆக்கிட்டு இவனுங்களுக்கு பேச்சு வேற. இல்ல எனக்கு அது புரியவே இல்லை ப்ரோ. அந்த பையன் ப்ரோ உதயநிதியை கம்பேர் பண்ணா ப்ரோ அலெக்ஸ் டெபுட்டி சிவமாலாம் ப்ரோ. அலெக்ஸ்க்கே நிறைய தெரியும். எதுக்கு? அதாவது டிவிகேல ஏதாவது வார்டுல நிக்க சொன்னா கூட நான் வந்துட்டு பெருமையா நிப்பேன். அதுல துணை முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் ஆனா கூட அந்த கட்சி அதுக்கு கேவலமா இது வெளியே சொல்லி டிஎம்கே ஒண்ணும் இல்ல. வீட்டுல போயிட்டு டிஎம்கே ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எங்க வீட்டுல எங்க அம்மா முதல்ல செருப்பாடிக்கன்னு சோறு போடாது. ஏன்னா ஏன்னா இல்ல எங்க வீட்டுல எல்லாம் ஃபுல் ஏடிஎம்கே தான். எங்க மாமா இதுதான் சொல்லியிருப்போம் நிறைய டைம். அதான் நான் இப்ப ஏடிஎம்கே டிஎம்கேலாம் ஒரு அருவருப்பான கட்சி மாதிரி இருக்கு எனக்கெல்லாம். இவங்கள பாக்குறப்பே அதாவது இல்ல இப்ப முன்னாடியாவது புத்திசாலி. சப்போர்ட்டான்னு கேட்டாதான் முன்னாடியும் கிடையாது. இல்ல ஒன்னு ஏடிஎம்கே சப்போர்ட் இருந்தது. இப்ப இது சாய்ஸ் இல்ல அலெக்ஸ் ப்ரோ. அதான் அவங்க ரொம்ப இன்னைக்கு எதிர்க்கட்சியா யாருமே ஸ்ட்ராங்கா இல்லாதனால அவங்களுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. நம்ம பேசுறதுதான், நம்ம சொல்றதுதான். அவனுக்குள்ள மனசுல என்ன நினைப்புனா, நம்ம கிட்டதான் எல்லாரும் அரசியல் கத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் பெருசு. இது டே நீ பேசுறதெல்லாம் அரசியல்னு சொன்னோம்னா உனக்கு அப்பனுக்கு அப்பங்க எல்லாம் இருக்காங்க. ஏன்னா நான் என் பேரை வந்து ஜேர்னலிஸ்டா மாத்திக்க போறேன். மாத்திரம் தப்பு இல்ல ப்ரோ. ஜெர்னலிஸ்ட் வந்து எவனாலும் போட்டுக்கலாம். ஜேர்னலிஸ்ட் மணி இருக்கும்போது மாஸ்டர் இருக்கக்கூடாதா? ஜேர்னலிஸ்ட்னு போட்டுக்க போறேன் நேம். என்ன ஜேர்னலிஸ்ட்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், நான் ஜேர்னலிஸ்ட் அவ்வளவுதான், இன்னும் சொல்ல முடியாது. சார் ஜேர்னலிஸ்ட் அலெக்ஸ் நல்லா இருக்கு. இததான்டா பண்றானுங்க அவனுங்க அலெக்ஸ். எட்ராந்த பேப்பர் இருப்பா, நான் லெட்டர் போயிடு நான் வர்றேன். அதனால நம்ம வந்து அவங்கள எந்த விதத்திலயுமே அவனுக்கு விஷயம் தெரிஞ்சவன், அவனுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே அவன் வந்து கம்ப்ளீட்லி ஒரு ட்ரெயின்டு விஷயம் தெரிஞ்சா அமைச்சர் பதவியே மாத்துவானுங்க ப்ரோ. பிடிஆர் மாத்தினாங்களா? அவ்வளவுதான். அதேதான். இவங்க எப்படின்னா அந்த ஷீல்டு மாதிரி ப்ரோ. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா டிஎம்கேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. தான் கிட்ட ஸ்ட்ராங் லீடர்ஸ் இல்ல. இருக்கிறவன் பூரா இவன் வந்து ஜெயலலிதாவெல்லாம் எவ்வளவு கிழிச்சாங்க தெரியுமா? நீ ஊழல்வாதி, நீ அது ஒண்ணு ஆச்சா ஊச்சான்னு. டே இன்னைக்கு உங்க பார்ட்டியில என்னடா நடக்குது? இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா இன்னைக்கு நடந்தது? ஊழல் குற்றச்சாட்டுல மாத்தி 2 எம்எல்ஏவை தூக்கி, ஏண்டா அங்க ஒரு அம்மாவுக்கே நீ அந்த குதி குதிச்சீங்க. நீ உன் கட்சியில எத்தனை பேர் இருக்க போறான், இல்ல எத்தனை பேர் ஊழல்ல உள்ள போறான்ற தெரியாத அளவுக்கு இருக்கு. நீங்க வந்து மத்தவனை பார்த்து உபதேசம் பண்றீங்க, மத்தவனை பார்த்து அரசியல் இப்படி பண்ணணும்னு எங்கள்கிட்ட கேட்டு கத்துக்கின்றீங்க. இந்த கேடுகட்ட அரசியலை கத்துக்கிறதுக்குள்ள நம்ம
அவங்க கிட்ட கத்துக்கணுமா நம்ம? நம்ம கத்துக்கிடுறோமா அவங்களோட நினைப்பு எப்படின்னா ப்ரோ நம்ம கிட்ட வந்து காசு இல்லப்பா. அவங்க அவங்க அந்த அந்த ஒரு 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 நினைப்புல தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க ஒரு கேரக்டர்ஸுங்க. ரொம்ப நான் திரும்பி சொல்றேன், கீழே இருக்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், டிஎம்கே ஒரு 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 பிளே புக் மாதிரிங்க அவன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது, ஏங்க செகண்ட் பிளே ஸ்டெப் புக் இது. அவன் பெருமையா நினைச்சுப்பாங்க. அவன் ஐயோ ஒரு வேஸ்ட் புக்குன்னு போடுங்க. என்னங்க நீங்க அவனுங்களை பத்தி நீ பெருமைப்படுத்துற மாதிரி நீ எடுத்துக்க. நீ பிளே நினைக்கிற புக்னு பிள்ளை என்ன அந்த பிள்ளை சொல்றதுன்னா இல்ல. ஒரு ஸ்கிரிப்டட் லேயருங்க. அந்த ஃப்ரண்ட் அந்த ஷீல்டிங் லேயர் இருக்கு தெரியுமா ஃப்ரண்ட்ல, அது வந்து ஒரு வெல் இல்ல ஸ்கிரிப்டட் லேயர். இல்ல மான்ஸ்டர் என்ன பிளேன் நினைச்சது நல்லா தெரியும். இந்த ராபிட் மாதிரி ஒண்ணு இருக்கும், சிம்பிள் வச்சு டேய் டேய். கம்முனுதான் வேணாம் பிடிச்ச. மக்களே நான் அதை சொல்ல மக்களே நீங்க தவறா எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அந்த அந்த ஷீல்டை யூஸ் பண்ணிக்கிறது எதுக்குன்னா, தான் கட்சியை வந்து யாரு எந்த எந்த விதத்திலையும் நாளைக்கு கேள்வி கேட்டுறக்கூடாது. ஏன்னா அதனால கரெக்டா அந்த 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 கடி நாயின் வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு லேயரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுகளுக்கு வந்து அந்த கொள்கை, இந்த இதை முட்டை மண்டைக்குள்ள ஃபீட் பண்ணி வச்சுட்டு, ஏதோ உங்க கட்சி வந்து இவங்க பேசுற இந்த கொள்கைகளாண்டிலாம் இன்னைக்கு நிக்கிற மாதிரியும், ஏன்னா இவங்க வந்து அந்த கொள்கையை தவிர்த்து வேற எங்கிட்டுமே டைவர்ட் ஆகாம வெல் ஃபோக்கஸ்டா குதிரைக்கு அப்படியே கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி அதை நோக்கி ஓடுற மாதிரி மட்டும்தான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓ சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னவர் தானே டெபுட்டி சிஎம், கரெக்டா? எக்ஸாக்ட்லி. முதல்ல அவங்க வீட்டுல அப்ப அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு அவர் தான் சொல்லணும். ப்ரோ அவங்களே சொல்லிட்டாங்கல்ல ப்ரோ, அதானே சொல்றேன்ல, நம்ம தளபதி பாயாசம் பாசிசம் ஒண்ணுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நீ சொன்ன எக்ஸாம்பிள் தான். அவங்க பிஜேபி என்ன பண்றான், ஹிந்துத்வா, நம்ம இது ஹிந்துத்வா தேசம்னு சொல்றான். இங்க தமிழ்நாட்டு மினிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு ஆன்மீக பூமி, இங்க நடக்கிறது ராமராட்சி. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பார்ப்போம். இல்ல ரெண்டும் ஒரே செருப்பு தான். ரெண்டும் ஒரே செருப்பு தான். ஏன்னா நீ வந்து இப்ப இந்த சமூக நீதி வேஷம் வந்து எத்தனை நாளைக்கு உனக்கு செல்லுபடி ஆகும்? அப்ப நீ மக்களை இந்த நீட்ல நம்மளை ஏமாத்தினாங்க தெரியுமா, எங்க கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாளாக்குனாங்க தெரியுமா. அந்த மாதிரி சமூக நீதியை நாங்க தான் சமூக நீதியை காப்பாத்துறோம்ட்டு ஒரு மிகப்பெரிய நாடகம் நடத்துறாங்க ப்ரோ. நாடகம் வந்து அல்டிமேட் வெல் ஸ்கிரிப்டட் நாடகம். ப்ரோ இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், எனக்கு ஒரு கருவ மாட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன். நீங்க என்ன படிப்பீங்க? அது உள்ளதான் படிப்பேன், எனக்கு ஒரு கருவ மாட்டை வாங்கி கொடுங்கன்னு. தப்பு, கணவரை காணவில்லை. இந்த வானம் பத்தல சொல்லுவானே, அதான் எனக்கு என்னது புள்ள கணவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இருக்கிற பொண்டாட்டியை காண போடும், அந்த மாதிரி இடசா இருக்கு. எழுதி கொடுத்து அத தப்பா படிச்சு அது மேடையில ஏய் நான் என்ன சொல்றேன்னா, ஆதித்யா சேனல்ல வர்றது தாண்டா டிஎம்கே. நான் அதான் சொல்றேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆதித்யா சேனலே டிஎம்கே தான். டிஎம்கே அதான் சொல்றேன். அவ்வளவுதான். இவங்களோட அரசியலும் இவங்களோட பொது அறிவும் இவங்க சமூக நீதியும் சமூக நீதின்றது நடத்துற மிகப்பெரிய டிராமா ப்ரோ. அது வந்து அதான் சொல்றேன், அது வந்து வெல் ஸ்கிரிப்டட் டிராமா. இவன் எக்ஸிக்யூட் பண்றது. நீங்க எத்தனை பேர் வந்து அந்த நீட் ரகசியத்தை எங்களுக்கு தெரியும்னு இவர் சொல்லும் போது நீங்க நம்புறீங்கன்னு தெரியல. ஆனா அதை உண்மைன்னு நம்புன அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தன். அது வெக்கம் வேதனை அவமானப்பட வேண்டிய விஷயம். பட் ஆனா நம்புன நீயே இவ்வளவு படுற, சொன்னவரே இன்னும் படாம ஜாலியா இருக்கிறாரு. இல்ல என்ன கவலைப்படுற? இல்ல அது யோசிச்சு பாரு, அது எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். நான் இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நம்ம தளபதி உள்ள வந்ததுனால நம்ம பழசெல்லாம் தேடி பார்க்கும்போது, ராஜா நம்ம எடப்பாடி வந்து ஆட்சியில இருக்கும் போதே அந்த நீட்டு அந்த கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்ல, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அவரே பேசியிருக்காரு. எங்க எடப்பாடி வந்து பவர்ல இருக்கும் போது, இவங்க வந்து அந்த எலெக்ஷன் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த நீட் ஒழிப்புன்றது சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. ஆனா நம்மளுக்கு யாருக்கும் அதெல்லாம் அன்னைக்கு தேதிக்கு நம்ம அதை நோட் பண்ணல ப்ரோ. இவங்க அப்ப எவ்வளவு தைரியம் இருந்தா. இல்ல இவர் இப்ப ஸ்டாலின் இருக்காரு, எம்கே ஸ்டாலின், அவர் ஒரு டைலாக் ஞாபகம் இருக்கா அலெக்ஸ்? இந்த வாட்டி எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்சோம்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா வீட்டையும் வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏவோ கவுன்சிலரோ எல்லாரையும் வந்து மக்களை வந்து சந்திக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சத்தியமா இல்ல ப்ரோ, நீங்க உண்மை எங்க ப்ரோ சொல்லிருக்காங்க? இல்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா எங்க ஏரியால எலெக்ஷன் பண்ணப்போ இங்க தற்குறி சொன்னானுங்க,
இவரு எங்க தளபதி சொன்ன மாதிரி நாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி ஓட்டுலாம் கேட்டாங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மாசத்துக்கு இல்ல, கொய்யால வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணு. நீ மாசம் கூட வேணாம், வருஷத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணு. அப்படியே மீட் பண்ண வந்தாலும் மரியாதை கொடு. ஒருத்தவங்க உன்னை பார்க்க வரானா, உன் தொகுதியில இருந்து ஒருத்தவனை பார்க்க வரானா, அவனை மரியாதை கொடுத்து பேசு, மரியாதையா நடந்து. அவனை என்னமோ இளக்காரமா ஏதோ தெரு நாய் மாதிரி அவனை ட்ரீட் பண்ணாத. உன்கிட்ட உதவி கேட்டு வரானா, அவன் கிட்ட இருக்க எல்லா சோர்ஸையும் மிஸ் பண்ணிட்டு, சரி நீ தான் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, நீ ஏதாவது பண்ணி தருவன்னு தான் வருவான். நீ அவனையும் இளக்காரமா பேசி இன்னும் நீ அவமானப்படுத்தினா அவன் மனநிலைமை எப்படி இருக்கும்? பை ஆக்சிடென்டெல்லாம் நீ ஜெயிச்சு வந்துட்ட, நான் அவ்வளவுதான் சொல்வேன். இத்தோட உன் டிராமாலாம் முடிச்சு கட்டிட்டேன், நான் அவ்வளவுதான் சொல்வேன். இனி இந்த மாதிரி அரசியல், இந்த அவதூறு அரசியல், தனி மனிதர் தாக்குதல், இதெல்லாம் நீ பேசிட்டுலாம் இருந்தனா 26க்கு அப்புறம் நீ என்ன ஆவனே தெரியாது. இத தளபதி பேசி நீ இன்னும் ஜெயிலுக்குள்ள போகாம இருக்க. நீ அதுக்கப்புறம் நீ 26க்கு அப்புறம் நீ ரூலிங் பார்ட்டி என்ன மாறுதோ அதுக்கப்புறம் நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு. இன்னும் இந்த அரசியலை வந்து நீ நியாயப்படுத்தியோ இல்ல இதுதான் வந்து கரெக்ட், இப்படிதான் அரசியல் பேசணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதை இதோட ஸ்டாப் பண்ணிடு. இந்த டிஎம்கே தொங்கு சதைகளும் பெரிய இம்சை ப்ரோ. இந்த திருமாவளவன் மேல எல்லாம் நாளுக்கு நாள் சலிப்புத்தன்மையும் வெறுப்பும் தான் வருது. அவர் ஸ்காலர். அவரு கம்ப்ளீட்டா ஜோக்கர் ரைட்டர் ப்ரோ. இங்க பாருங்களேன், இன்னைக்கெல்லாம் அது பாமகவும் பிஜேபியும் சேர்ந்தால் ஐ டோன்ட் கேர், அதனால நடக்க போற கான்சிக்வன்ஸ். ஏண்டா இதுதான் உன்னுடைய பக்குவப்பட்ட அரசியலா? நீ பேசின பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்ற சொன்ன அஜெண்டா இதுதானா? என்ன, நாங்க எந்த இழப்பையும் சந்தேகிக்க தயாருன்னு நீ சொல்றது ஐ ஐ டோன்ட் கேர் அந்த கான்சிக்வன்ஸ்ன்றது தான் உன்னுடைய நிலைப்பாடா? அப்ப நீ மக்கள் எல்லாம் எவ்வளவு முட்டாளாக்குறீங்க. என்ன, நீ வந்து உன்னுடைய சுயநலத்துக்காண்டி என்ன அந்த அந்த ரெண்டு கட்சிகளுடைய உனக்கு 1008 பிரச்சனை இருந்துட்டு போட்டோம். இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன புரியலன்னா, அதெல்லாம் விட பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு நீங்க எதுக்குடா முடிவெடுக்கிறீங்க? அந்த முடிவை மக்கள் நாங்க எடுக்கணும்டா. நாங்க வந்து அதை எடுக்கிறதுக்கு அன்னைக்கு எங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. அதனாலதான் நாங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம். அந்த சாய்ஸை ஏதோ உன்னை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு மட்டும்தான் நாங்க அனுப்பிச்சிருக்கோம். டிஎம்கேவை நான் பிஜேபியை விரட்டிட்டோம்னு நீ பேசுறேன்னா அது நீ எடுத்த முடிவு இல்ல, மக்களாக நாங்க எடுத்த முடிவு. நம்ம கிரெடிட்டை மொத்தமா கொள்ளி அடிச்சுட்டு போயிடுறான் பாருங்க அவன். இதுல வந்து இன்னொன்னு திருமாவளவனும் ஒண்ணுதான். ஒண்ணு இன்னொன்னு அலெக்ஸ், நான் உனக்கு கேக்குறேன், ஓகேவா? இப்போ நீ வந்து ஸ்பேஸ் போட்டிருக்க, இப்போ நீ சொல்லலாம், நீ தான் கரெக்டா இருக்க அது பதில் சொல்லும் போது. இப்போ நீ வந்து இங்க யாரையும் கீழே இருக்கவங்க யாரையும் வந்து திருமாவை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்ப திருமாவை பத்தி பேசுற, எப்படி இருக்கும்? கீழே இருக்கிறவன் என்ன டிஎம்கே காரன் நினைப்பான். இல்ல கேவலம் நினைக்க, அது உனக்கே முதல்ல தோணுமா? ஃபர்ஸ்ட் இல்ல அது முதல்ல உனக்கே தோணுமா? அப்படின்னா என்னடா நம்மளே ஒண்ணு சொல்லிட்டு நம்மளே ஒண்ணு பண்றோம், உனக்கு தோணும் தானே? ஆமா, உனக்கு தோணுது. அவ்வளவு அரசியல்வாதி, அவ்வளவு பக்குவம் அடைஞ்சவரு, ஆனா அவருக்கு தோணலையா அலெக்ஸ்? ரத்தத்திலே ஊறிடு என்ன கேட்டா. சும்மா என்னடா இவங்கள இல்ல சொல்லிட்டு திரும்ப மாத்தும் போது ஆரம்பத்துலதான் அசிங்கமா இருக்கும். அப்புறம் போக பழகிச்சு உங்களுக்கு. அதான் கூச்சமே இருக்காது போலாம், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இருக்காங்க. ஏன்னா பாரு இல்ல என்ன கேட்டா, இல்ல தேர்தல் அறிக்கை ஒரு 26ல அப்ப என்னென்ன சொல்ல போறாரு பேர் டேடி. அடையாளத்தை தூள் வாடுறேன், ஏன் இவளையா சென்னையை பேத்து எடுத்துன்னு போயிட்டு அதான் டெல்லி பக்கத்துல வைக்கிறேன் சொன்னாலும் சொல்லுவேன். நான் இங்க 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 இருக்க எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருப்பா, நெக்ஸ்ட் உன் லேண்ட் எல்லாம் எங்கன்னா அங்க ஊர் ஓரமா இருந்ததுன்னா இப்பயே சொல்றேன், அங்க மண்ணோ கல்லோ போட்டு உங்க பேரை போட்டு ஏன் ஆதார் கார்டை கூட ஒட்டிடு. டிஎம்கே காரன் வந்து என் லேண்டுமா, நான் தான் சொல்லிட்டேன். வணக்கம், அதான் இல்ல வணக்கம், அதான் வந்திருக்கோம். ஏதா எதுக்கு வந்திருக்கீங்க? சும்மா வந்திருக்கோம் சார். அவனுங்க அந்த மாதிரி லேண்டுனா சும்மா 400 அடிக்கு நாக்க தொகை போட்டுருவானுங்க. அவனுங்களோட மெயின் எய்மே அதுதான். ஸோ உங்களுக்கு ஏதாவது சொந்த இடம் ஏதாவது ஊர்ல எல்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு அங்க ஒரு வேலியோ கம்பியோ போட்டு ஏடிஎம்கே அடிக்கிற ஊழல் வந்துட்டு இந்த கரன்சிஸ் இது அந்த மாதிரி அதெல்லாம் வெளியே தெரியாது பெருசா. கூட மக்களுக்கு மிச்ச ரொம்ப பெருசா அஃபெக்ட் ஆகுற மாதிரி பெருசா வெளியே தர்ற மாதிரி இருக்காது. ஆனா இவனையா தெரியுமா, கரண்ட் பில்லு, மணல் கொள்ளை, அதுக்கப்புறம் இந்த இதுவாதான் இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவோ இருக்கும்.
உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இவரு மு.க. ஸ்டாலின் எங்கேயோ போய் நின்னு செல்ஃபி எடுத்தார் ரோட்ல. ஒரு பில்டிங் பின்னாடி. அது ஒரு ஃபார்மேஷன் மாரி இருந்தது. அந்த பில்டிங் மறுநாள் எனக்கு அந்த தான் ஓனர் சொல்லும். அதான் அந்த ஓனர் வந்து பேட்டி கொடுத்தான் பாத்தியா? எல்லாரும் பார்த்திருப்பீங்களா? என்ன சார் அத சொன்னான்? கேக்குறானுங்க. அந்த லேண்ட கேட்டானுங்களாம்டா. மிரட்டுறானுங்களாம். தலைவர் வந்து அந்த செல்ஃபி எடுத்தாராம். செல்ஃபி எடுத்தனால வந்து லேண்ட கேட்டானுங்களாம். மிரட்டுறானுங்க. டிஎம்கே அவர் காரனுங்க. குடுக்கலன்னு அவனுக்கு குடுக்கலன்னோனே, அவர் ஏடிஎம்கே ஆளு. ஓகே. அவர் குடுக்கலன்னோனே, இது வந்து எங்க கவர்ன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிலாம் வந்துட்டானுங்களாம். அதாவது இல்ல தெரியல, தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி இருந்தா தமிழ்நாடே இவங்களுக்கு சொந்தம்ன்ற அந்த திமிரு இருக்குது பாத்தியா, அதுதான் திமிரு. மாசம். அந்த திமிரு உண்மையிலே அது இவங்களுக்கு ரொம்ப இருக்குது. மத்தவங்களுக்கு கூட இப்படி இருக்காது, இருக்கிறதுல எக்ஸ்ட்ரீமா இருக்குது இவங்களுக்கு. இல்ல அவர் போட்டோ எடுத்துட்டா பின்னாடி இருக்குதெல்லாம் அவுட் ஆயிடுமா? அவ்வளோ இதாயிட்டீங்களா? இது உங்களுக்கு எல்லாம் எழுதி குத்தாச்சா? நீ என்ன நினைச்சாலும் நீ என்ன வேணா பண்ணிக்கலான்ட்டு. தம்பி சட்டங்கள் மாறும், ஆட்சிகள் ஆமா, மாறும், ஸ்டாலின் இது காட்சிகள் மாறும். ஸ்டாலின் இது போட்டோ இல்ல இல்ல ஸ்டாலின் இது போட்டோ எடுத்தாலும் கேறாங்களே, கர்நாடகால போயிட்டு அந்த நதியை போட்டோ எடுத்துட்டு வர சொல்லு காவிரி இது. அதான் போய் கேளு, சூப்பரா இருக்கும். அண்ணே அப்படிலாம் கேட்டீங்கன்னா என்னென்ன தூக்குல தானே தொங்கும். இல்ல அப்படி போட்டோ எடுத்தாலே வந்துட்டு இவனுக்கு அதான் எடுத்து போடணும். இலக்காதான் அங்க இவர் போட்டோ போட்டு எரிச்சு நிக்கிறானுங்க. அதுக்கே எனக்கு அவங்க ஒரு விஷயம் கூட இவனுங்க வந்து ஆப்போசிட் பண்ணி பேசல. இவரு பேசினாரு. யாரு? நம்ம ஜோக்கர் சீமான் பேசியிருந்தாரு. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இல்ல டிஎம்கேல அதிக ரவுடிசம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதிகமா ரவுடிஸ் இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் இந்த சேர்த்தா இருப்பானுங்கன்னு. ஆனா எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரிதான் இருக்குது. அதாவது நீ சேகர் பாபு சொல்லல. தமிழ்நாட்டுல ஏதோ பிரச்சனையே நடக்காத மாதிரி எல்லாம் அமைதி பூங்காவா இருக்க மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல எங்கேயும் இல்ல, சீக்கிரட்டா நடக்கிறது எல்லாம் இருக்கட்டும், அராஜகம் இன்னும் பண்ணல. அதான் எலெக்ஷன் வரனாலயா அதான் நெருங்கிட்டாங்களே ஒண்ணும் புரியல. எல்லாம் 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 இந்த எலெக்ஷன் டைமுக்காக. ஓகேவா? ஜெயிச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பாரு என்னென்ன பண்றானுங்க மட்டும். ஒரு வருஷம் இல்ல ஜெயிச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு ஆரம்பிச்சிடும். ஒரு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் அந்த காலம் தான். இவனுங்க அந்த படத்துல சொல்ல இவங்க நம்ம கிட்ட சிக்கல இப்பதான் சிக்கிருக்கானுங்க. வாக்கு வர ஆணி வர கழட்டி அந்த பையன் அதான் ப்ரோ சொன்னா மான்ஸ்டர் ப்ரோ. நீ சொன்ன தெரியுமா, அவன் நீ காசுக்கு ஓட்டு வாங்க மாட்டேன்னு நீ இல்லைன்ற. இந்த தடவை எலெக்ஷன்ல எத்தனை வீடியோ ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாரு நீ. அப்படின்னு தான் அவனும். இப்ப நீ சொன்ன தெரியுமா, இத்தனை நாளா உங்களை கேட்க ஆள் இல்ல, எதிர்த்து சொல்ல யாரும் இல்ல. இந்த தடவை வெளியே தெரியும், மக்கள் கேள்வி கேட்பாங்க. பசங்க எல்லாத்தையும் நீ இருக்கிறவன பூரா அவன் எப்படி நரேட்டிவ் செட் பண்றானா ப்ரோ. இன்னைக்கு விஜய் அவனால எதுவுமே சொல்ல முடியல. கரப்ஷன்ல சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் பக்கம் நிக்கிறாரு. எல்லா ஒரு முடிவுமே பாருங்களேன், மக்களுக்கு எதிர்ப்பான முடிவு அவர் என்னைக்குமே எடுத்தது இல்லை. மக்கள் சார்ந்து மக்கள் பக்கம்தான் அவர் நின்று இருக்காரு. ஏன்னா கை சுத்தம். ஏன்னா அவர் இருக்கிற தொழிலை விட்டுட்டு வர்றாரு. அவனால எந்த நரேட்டிவ் செட் பண்ண முடியல. இல்ல இன்னைக்கு இது பூத் ஏஜென்சின்றது ஒரு ஓட் கலெக்ஷன். ஓகேவா? ஒரு ஓட் எப்படி கலெக்ட் பண்ணி அதை எங்க டெலிவரி பண்றது தான் பூத்தோட மெயின் சோர்ஸ். ஓகேவா? நானே சொல்லியிருக்கீங்க பூத் எப்படி ஒர்க் ஆகும், பூத் ஏஜென்சிஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. அவரு அங்க இடத்துல கூட என்ன தெரியுமா சொல்றாரு, நீ இதை ஓட்டா பார்க்காத மக்களா பாருன்ற. எக்ஸாக்ட்லி. இத வந்து எந்த தலைவன் சொல்லியிருக்கான் அது வரையும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த தலைவன் சொல்லியிருக்கான்? ஓட்டா பார்க்காத மக்களா பாருன்னு எந்த தலைவன் சொல்லியிருக்கான்? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு செகண்ட் டேல வந்து அவர் ஒரு வேர்ட் சொன்னார். எனக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இதா இருந்தது. இந்த அரசியல் லாபத்துக்காக நாம ஒர்க் பண்ணக்கூடாது, மக்கள் பயனுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும்னாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? ஒரு தலைவன் என்ன சொல்லணும் இவனுங்களுக்கு? என்ன பண்ணணும் இவனுங்களுக்கு? நான் வந்து ஒரு 2 விஷயம் சொல்றேன். இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க எல்லாம் ஓட்டா தான் பார்ப்பானுங்க. ஒரு மனுஷனா பார்க்க மாட்டானுங்க. இவங்க கிட்ட ஓட்டு இருக்கா ஓட்டா தான் பார்ப்பானுங்க. இந்த மண்டேலா படத்துல வர மாதிரி அந்த ஓட்டுக்கு எவ்வளவு வேணா காசை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. அந்த ஓட்டு உரிமை எப்படி மாறப்போகுதுன்னு தெரிய போகுது 26ல. இன்னொன்னு சொல்றேன், இந்த அரப்பன், பிளாக் பந்தர், ஒன்றாகா இந்த மாதிரி ஒரு 4-5 டிஎம்கேடி எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் மரியாதையா சொல்றேன், இன்னும் 4 மாசம் பொத்திக்கிட்டு நீ சாத்திட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது. இந்த அவதூறா பேசுறேன், நெக்கலா பேசுறேன், அசிங்கமா பேசுறேன், உன்னை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா 4 மாசம் உனக்கு டைம் பொத்தி நீ